என் இனிய அன்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். முடிந்த தவறும் தொடரும் சரியும் நீயே நாவல் பகுதி 7. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். இனிய அம்மா முகிலனோடு பேசிக் கொண்டிருந்தாலும் இடையிடையே அவரது விழிகள் வீட்டை நோக்கி பாய்கிறது. இனிய அப்பாவை கண்டு அவருக்கு அவ்வளவு பயம். அதை புரிந்து கொண்டாலும் தன் கேள்விக்கு பதில் கிடைக்காமல் இங்கிருந்து சென்றால் அவனது நிம்மதி போய்விடும் அல்லவா? இனியா எதற்காக தன்னை தவறாக நினைத்தாள்? அதை கண்டிப்பாக அறிந்தே தீர வேண்டும். அம்மா, இனியா என்ன தப்பா நினைச்சு என்கிட்ட கோபம் காட்டினதா சொன்னீங்களே, அது என்ன கதை? முகிலன் கேட்க பயந்த விழிகளோடு வீட்டை திருப்பி பார்த்தவரின் கவனம் அவன் மீது விழுந்தது. என் புருஷன் முதல்ல ஒரு ரவுடிக்கு தான் என் பொண்ணை கட்டி வைக்க முடிவு செஞ்சிருந்தான். ஆனா அவன் ரவுடின்னு எனக்கோ இனியாவுக்கோ தெரியாது. ஒரு நாள் என் புருஷன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஒரு பார்ட்டி வச்சான். நல்லா குடிச்சிட்டு குடி போதையில என் புருஷன் அவனுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட மாப்பிள்ளைய பத்தி சொன்னதை கேட்டு நானும் இனியாவும் ஆடி போயிட்டோம். சரியான பொறுக்கி ரவுடி, பொம்பளை சபலம், அப்படி இப்படின்னு சொன்னதை கேட்டு எங்க காதே கூசி போச்சு. அதுக்கப்புறமா தான் நான் என் பொண்ணுக்கு என் சொந்தத்துல ஒரு மாப்பிள்ளைய பார்த்தேன். நீங்க இந்த மாப்பிள்ளைக்கு எவ்வளவு காசு குடுக்கிறீங்களோ அவ்வளவு கொடுத்தா போதும், இந்த கல்யாணத்தை நடத்திடலான்னு சொன்னேன். முதல்ல சரின்னு சொன்னவன் அதுக்கப்புறம் அதெல்லாம் முடியாது, காசெல்லாம் திரும்ப கிடைக்காதுன்னு சொன்னானே தவிர மாப்பிள்ளைய மாத்தின விஷயத்த கூட எங்க 2 பேர்கிட்டயும் அவன் சொல்லவே இல்லை. கடைசி வரைக்கும் எங்களுக்கு எதுவுமே தெரியல. என் புருஷன் இனியாவுக்கு பார்த்த ரவுடி மாப்பிள்ள நீங்க தானு நானும் இனியாவும் உங்களை தப்பாவே நினைச்சிட்டோம். இனியா உங்க வீட்டுல இருந்து தப்பிச்சு நேரா என் தங்கச்சி வீட்டுக்கு தான் வந்தா. அப்ப நானும் என் தங்கச்சி வீட்டுலதான் இருந்தேன். வந்தவ நடந்ததையெல்லாம் சொல்லி உங்க மேல போலீஸ்ல புகார் கொடுக்கணும்னு சொன்னா. நானும் சரின்னு சொல்லி அவ கூட கிளம்பினேன். ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து ஆட்டோ பிடிச்சு ஸ்டேஷனுக்கு போலான்னு சொல்லி ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்தோம். அங்க ஒரு கடையில உட்கார்ந்து இருந்த ரவுடி எங்களை பார்த்ததும் எங்க கிட்ட வந்தான். என்னடி எப்படி இருக்கேன்னு சொல்லி இனியா கிட்ட கேட்டான். அதை கேட்டதும் இனியாவுக்கு கோபம் வந்துடுச்சு. நான் எப்படி இருந்தா உனக்கு என்னடா, உன் வேலையை பார்த்துட்டு போன்னு சொல்லி அவளும் கோபமா சொல்ல, எனக்கு பொண்டாட்டி ஆக வேண்டியவ இன்னொருத்தனோட வாழும்போது அவ எப்படி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிற உரிமை எனக்கு இருக்குல்ல அப்படின்னு அவன் கேட்கும் போது எனக்கும் இனியாவுக்கும் எதுவும் புரியல. என்னடா உளறிட்டு இருக்கேன்னு சொல்லி இனியா கேட்டதும், உங்க அப்பன் முதல்ல உன்னை எனக்கு தாண்டி கட்டி வைக்க முடிவு பண்ணியிருந்தான். ஆனா திடீர்னு அவன் மனசு மாறிடுச்சு. என் பொண்டாட்டி என் பொண்ணுக்கு ஒரு வரன் பார்த்திருக்கா, எனக்கும் வேற ஒரு நல்ல வரன் கிடைச்சிருக்கு. 5 பைசா செலவில்லாம நல்ல வரன் என் பொண்ணுக்கு அமையுதுன்னா அந்த 2 மாப்பிள்ளைங்கள்ல ஒருத்தருக்கு என் பொண்ணை கட்டி வைக்கிறது தானே நல்லதுன்னு சொல்லி கேக்குறான். என் பொண்ணு மேல எனக்கு பாசம் இல்லதான், அவளுக்கும் என்ன சுத்தமா பிடிக்காதுதான். ஆனா சின்ன வயசுல அவ என்ன அப்பான்னு கூப்பிட்டு இருக்கா. அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக அவளை நல்ல இடத்துல 5 பைசா செலவில்லாம கட்டி கொடுக்க முடியுதுன்னா கொடுக்கறது தானே நல்லதுன்னு சொல்லி ஒரு கேள்வியும் கேட்டான் பாரு. கோபம் வருமா வராதா? ஓங்கி ஒரு அற விட்டேன். அன்னைக்கு பிரிஞ்சவங்க தான் நாங்க. இன்னைக்கு வரைக்கும் பேசல. உங்க அப்பனுக்கு நான் தான் பொம்பளைங்களை சப்ளை பண்ணிட்டு இருந்தேன். இப்ப வேற எவனோ ஒருத்தன் சப்ளை பண்ணிட்டு இருக்கான். நான் கூட 5 பைசா வரதட்சணை வேண்டாம், உன் பொண்ணை மட்டும் எனக்கு கட்டி வைன்னு தான் சொன்னேன். வரதட்சணை வேண்டாம்னா உனக்கே கட்டி வைக்கிறேன்னு சொன்னவன் கடைசியில பார்த்தா காலை வாரிட்டான். நீ மட்டும் எனக்கு மனைவி ஆகி இருந்தா இன்னைக்கு நான் லட்சாதிபதி. உன் அழகுக்கு நான் நீனு போட்டி போட்டு அவன் வந்து உன்னை கட்டதுக்கு இழுத்துட்டு போயிருப்பான். எனக்கும் காசு மேல காசு வந்துட்டே இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னான் தம்பி. அந்த வார்த்தைகளை கேட்டு நானும் இனியாவும் கூசி போயிட்டோம் தெரியுமா? என்னாலையும் இனியாவாலையும் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. என் பொண்ணு ஒரு பெரிய ஆபத்துல இருந்து தப்பிச்சுட்டா அப்படின்னு தான் எனக்கு அந்த நேரம் தோணிச்சு. தொடர்ந்து பேசினவன், உங்க கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க அப்பன் ரொம்ப பெருமையா அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருந்ததை கேட்கும் போதுதான் உன் கல்யாணம் எப்படி நடந்ததுன்னு எனக்கே தெரிய வந்தது. உன் புருஷனுடைய அப்பனுக்கு 5000, 10,000, 15,000 இப்படியே ஆயிரங்களா கொடுத்து கொடுத்து அது லட்சமா மாத்திட்டதாவும், அதுக்கு வட்டி குட்டின்னு எல்லாம் சேர்த்து ஒரு பெரிய தொகையா மாத்தி அந்த காசை கொடு இல்ல உன் பையனுக்கு என் பொண்ணை கட்டி வைன்னு உங்க அப்பா கேட்டானாம். ஆனா உன் புருஷன் வீட்லயும் அந்த நேரத்துல ஏதோ கல்யாணம் நடந்துச்சான், காசை கொடுக்க முடியலையாம், உன் கழுத்துல தாலி கட்டிட்டானாம். அப்படிதான் எனக்கு இந்த நல்ல மாப்பிள்ளை கிடைச்சது அப்படின்னு பெருமையா உங்க அப்பா பீத்திக்கிட்டு இருந்தான். ஆனா உன் அப்ப உன் புருஷனை ஏமாத்தி உன்னை அவன் தலையில கட்டி வச்சுட்டான்ல, அந்த கோபத்தை அவன் உன்கிட்ட காட்டுறான்னா அதை என்கிட்ட சொல்லு
அவனை போட்டு தள்ளிட்டு உன்னை நானே கட்டிக்கிறேன் அப்படின்னு அந்த ரவுடி சொல்லும் போதுதான், உங்களை ஏமாத்தி தான் என் புருஷன் என் பொண்ணை உங்களுக்கு கட்டி வச்சிருக்கான்ற விஷயமே எனக்கும் இனியாவுக்கும் தெரிய வந்தது. உங்க மேல புகார் கொடுக்கணும்னு சொன்ன இனியா அவளுடைய மனசை மாத்திக்கிட்டா. உங்களை சுதந்திரமா விட முடிவு பண்ணிதான் விவாகரத்து கேட்டா. இனியா அம்மா கூறியதை கேட்டு முகிலனின் மனம் வின் வின் என்று வெளித்தது. இப்போ இனியா எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியலையா? இல்லப்பா, என் புருஷன் ஏதோ ஒரு நல்ல நேரத்துல இனியாவை உங்களுக்கு கட்டி வச்சாலும் கல்யாணத்துக்கு அப்புறமா அவளை கட்டி கொடுத்த நேரம் கட்டிலுக்கு அனுப்பியிருந்தா லட்சம் லட்சமா சம்பாதிச்சிருக்கலான்னு என்கிட்டயே சொல்றான் படுபாவி. அவனை பத்தி உங்களுக்கு தெரியாது. இனி அவங்க கிட்ட இருந்து விவாகரத்து வாங்கிட்டான்னு சொல்லி தெரிஞ்சா அவன் என்ன பண்ணுவானே தெரியல. என்னை அடிச்சு உதச்சாவது இனியா எங்க இருக்கான்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சு அவ இருக்கிற இடத்துக்கே போய் அவளை இழுத்துட்டு வந்துடுவான். அதுக்கு பயந்துதான் நீ எங்க போனாலும் என்கிட்ட எதுவும் சொல்லாதேன்னு சொல்லி இனியா கிட்ட சொல்லி இருந்தேன். அதே மாதிரிதான் என் தங்கச்சி வீட்டுலதான் அவ இருந்தா. ஆனா என் தங்கச்சி கூட என்கிட்ட எதுவும் சொல்லாதம்மா, அக்காவை என் முன்னாடியே கொண்டு வந்து அடிச்சு இனியா எங்க போனான்னு சொல்லி உங்க அப்பா கேட்டா நீ இருக்கிற இடம் தெரிஞ்சா நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். அதனால என்கிட்டயும் நீ எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு என் தங்கச்சியும் சொல்லிட்டா. அதனால என்கிட்டயும் என் தங்கச்சி கிட்டயும் தங்கச்சி பிள்ளைங்க கிட்ட கூட இனியா போன இடத்த சொல்லல. சரி, நான் இப்போ இனியாவை எங்க போய் தேடுறது? நீங்க தேடி எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். இனியா போன் பண்ணும்போது நடந்த எல்லாத்தையும் சொல்லி உங்களை கூப்பிட சொல்றேன் தம்பி. சரிங்க, ஆனா இனியா கிட்ட என் போன் நம்பர் இருக்காது என்று கூறியவன் காரை திறந்து ஒரு பேப்பர் பேனாவை எடுத்து தன் எண்ணை எழுதி அதை இனியா அம்மா கையில் கொடுத்தான். இனியா போன் பண்ணும்போது மறக்காம இந்த நம்பரை கொடுத்து எனக்கு போன் பண்ண சொல்லுங்கம்மா. கண்டிப்பா தம்பி, அவர் கூற இனியா அம்மா எண்ணை கொடுத்தால் கூட இனியா தன்னை அழைப்பாளா மாட்டாளா என்ற சந்தேகத்தோடு காரை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டான் முகிலன். முகிலன் வீட்டை எட்டும் முன் அவன் அப்பாவிடமிருந்து அழைப்பு வந்துவிட்டது. அழைப்பை ஏற்றவன் நடந்ததை கூற, என்ன முகிலா இப்படி ஆயிப்போச்சு? இனியாவை நினைச்சா ரொம்ப பாவமா இருக்கு. நீ அவளை சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கிற வழிய பாரு. அப்பா, எனக்கும் அவளை சீக்கிரமா தேடி கண்டுபிடிக்கணும்னு தான் ஆசை. ஆனா எங்கேன்னு போய் தேடுவேன்? அவளுக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்கு, அவ வெளியூர் போயிருக்கான்னு சொல்ற அவங்க அம்மாவால கூட அவ எந்த ஊருக்கு போயிருக்கான்னு சொல்ல முடியல. கடல்ல விழுந்த குண்டூசியா நான் எங்கேன்னு போய் தேடுவேன்? முகிலா, சொல்றேன்னு தப்பா நினைக்காத. நீ கொஞ்சம் பொறுமையா இருந்திருந்தா இன்னைக்கு இந்த பிரச்சனையே இல்ல. அவனால் பேச முடியவில்லை. அப்பா, அவனை மட்டும் குத்தம் சொல்லாதீங்க. இனியா கூட கொஞ்சம் பொறுமையா இருந்திருக்கலாம். குறிப்பா வாயை கொஞ்சம் அடக்கி இருந்திருக்கலாம். அப்படி அடக்கி இருந்தா இந்த பிரச்சனையே இல்ல. தமிழ் முகிலனுக்கு பரிந்து பேச, நீ சொல்றதும் சரிதான். ஆனா எல்லாம் கைமீறி போச்சே, என்ன பண்றது? சரி முகிலா, ஏதாவது தகவல் கிடைச்சா எங்களுக்கு தெரியப்படுத்து என்று கூறியவர், தமிழ் ஏதோ பேசணும்னு சொல்றா என்று கூறி தமிழிடம் செல்லை கொடுத்தார். டேய் முகிலா, நீ மாமா ஆக போறடா. இந்த விஷயத்த சொல்லதான் உனக்கு முதல்ல போன் பண்ணோம். ஆனா நீ விவாகரத்து ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொன்னதுல இந்த விஷயத்த சொல்லல. சரி, அதை விடு. நீ மனசு போட்டு குழப்பிக்காத. இனி அவ சீக்கிரமா தேடி கண்டுபிடிச்சிடலாம். அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் அடுத்த வாரம் உன்னையும் அப்பாவையும் மச்சானையும் பாக்குறதுக்காக அங்க வரேன் என்று கூறியவன் தமிழோடு சிறிது நேரம் பேசிவிட்டு அழைப்பை துண்டித்தான். அவன் கால்கள் ஏனோ அவனையும் அறியாமல் தமிழின் அறையை நோக்கி நடந்தது. இனியா சென்ற பிறகு முதன்முறை இன்றுதான் இந்த அறைக்குள் வருகிறான். அவளை மிகவும் கொடூரமாக முதன்முறை அவன் வேட்டையாடிய போது கலைந்து போன படுக்கை இப்போதும் அப்படியே கலைந்துதான் கிடக்கிறது. இனியாவை தன் அறைக்குள் கட்டி போட்டிருந்ததாலேயே வாரம் 3 முறை வந்து வீட்டை சுத்தம் செய்யும் பெண்மணியை வேலைக்கு வர வேண்டாம் என்று கூறியிருந்தான். அதனால்தான் வீடு இப்படி கிடக்கிறது. கலைந்து போன அந்த படுக்கையை பார்க்க பார்க்க அவன் மனம் வலித்தது. அவன் விழிகள் பனிக்க, சாரி இனியா. அவன் இதழ்கள் முணுமுணுத்தன. அப்போது அவன் செல்லுக்கு ஏதோ ஒரு புது எண்ணிலிருந்து அழைப்பு வந்தது. இனியாவாக இருக்குமோ? ஆவலோடு அழைப்பை ஏற்றவன் ஹலோ என்றான். எதிர்முனையில் ஹலோ என்ற இனியா அம்மா குரல் தான் ஒலித்தது. சொல்லுங்க ஆண்டி, இனியா போன் பண்ணி இருந்தாளா? ஆமா தம்பி, இனியா போன் பண்ணி இருந்தா. உங்களை கூப்பிட சொன்னேன், முடியாதுன்னு சொல்லிட்டா. அவருக்கும் எனக்கும் இனிமே எந்த ஒட்டும் உறவும் இல்ல. அப்புறம் எதுக்காக நான் அவருக்கு போன் பண்ணணும்னு சொல்லி கேக்குறா? நான் எல்லாத்தையும் சொன்னேன். ஆனாலும் வேண்டாமா, அவர் கூட கொஞ்ச நாள் தான் வாழ்ந்திருக்கேன். அந்த வாழ்க்கை எனக்கு இனிமையா இருக்கல. இனிமேலும் அந்த ஒரு வாழ்க்கைய நான் விரும்பல அப்படின்னு சொல்லிட்டாப்பா. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா உங்களுக்கு கால் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டா.
நீ இப்ப எங்க இருக்கேன்னு கேட்டேன். அதையும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டா. ஓகே ஆண்டி, தேங்க்யூ என்று கூறியவன் அழைப்பை துண்டித்தான். பகுதி 7 நிறைவடைந்தது. பகுதி 8 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.